என் அன்பு குழந்தையே, நீண்ட காலமாக இது நடக்குமா நடக்காதா என்று நீ தவித்துக் கொண்டிருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகின்றது. உன் அப்பா நான் நடத்தி காட்டப் போகின்றேன். இதை முழுமையாக கேள். குழம்பு இருக்கும் உன்னுடைய மனதிற்கு ஒரு தெளிவு பிறக்கும். சோழ்ந்து போன உன் மனதிற்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இது உனக்கு நடக்கும் என்பதை நீ தெளிவாக உணரவும் தொடங்குவாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். கடவுளால் தன்னுடைய பக்தன் கேட்கும் அனைத்தையும் உடனடியாக வழங்க முடியும். ஆனால் அவர் அதை செய்துவிட்டால், சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால் பக்தன் கடவுளை நினைக்க மாட்டான். கடவுள் முதலில் பக்தி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கடவுளை வழிபட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பிறகு இவை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அவன் கேட்ட அனைத்தையும் வழங்குவார். எல்லாம் கிடைத்தாலும் பக்தன் கடவுளை விடமாட்டான். ஏனென்றால் பக்தி மற்றும் கடவுளின் அருமை அந்த நேரத்தில் அவனுக்கு புரிந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இப்போது நீயும் இருக்கின்றாய். உனக்கு இறையை புரிய வைக்கவே இக்கட்டான சூழ்நிலைகள் தரப்பட்டன. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு நீ இப்போது வந்து விட்டாய். அதை நீயே பல நேரங்களில் உணர்ந்தும் இருப்பாய். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பலவற்றை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாய். கேட்டவுடன் கிடைக்காவிட்டாலும் அல்லது எதிர்மறையாக ஏதேனும் நடந்துவிட்டால் உடனே என்னிடம் வந்து கோபப்படுவாய், அழுது கண்ணீர் வடிப்பாய். ஆனால் இப்போது உன்னுடைய மனம் பக்குவத்தை அறிவாயா? ஏன் அப்பா கஷ்டத்தை கொடுத்தாய் என்று கேட்டுக் கொண்டிருந்த நீ இப்போது என்னுடைய கர்ம வினைகளை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அமைதியாக இருக்கின்றாய். எப்போது எனக்கு கிடைக்கும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். இப்போது என்னுடைய அப்பா எனக்கானதை நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கின்றாய். முன்பை விட இப்போது உன்னுடைய நம்பிக்கை என் மேல் அதிகரித்துள்ளது. பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து என்னுடைய அப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் நீ பிரார்த்தனை செய். இது உன்னுடைய மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமல் வாழ்ந்தால் வெற்றி என்பதும், அச்சம் என்பது உன்னை மரணத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை புரிந்து கொண்டாயா? துணிவே வாழ்க்கையில் துணை என்பது உனக்கு தெரியாதா என்ன? ஆகவே முதலில் நீ தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உன்னிடத்தில் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து சுயநலமின்மை. நான் பார்த்த வரையில் நீ சுயநலமற்றுதான் இருக்கின்றாய். அதுதான் உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. தோல்வி தோல்வி என்று நீ நினைத்து காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆம் தங்கமே, நீ ஜெயிக்கத்தான் போகின்றாய். இப்போது நடக்கும் போராட்டத்தில் மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்கால வாழ்விலும் நீ ஜெயிக்கத்தான் போகின்றாய். நடக்குமா நடக்காதா என்று நீ ஒரு விஷயத்திற்காக குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் இது நடக்காமல் போய்விடும் என்று முடிவிற்கும் வந்து விடுகின்றாய். ஆனால் இப்போது நான் சொல்கின்றேன், கவனமாக கேள். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அது நிறைவாக நடத்துவதற்கான கால அவகாசத்தை மட்டும் எனக்கு சற்று கொடு. சற்றே பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களித்து விட்டேன் அல்லவா? இனி அதை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை. நிச்சயம் நடக்கும். எனவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் நிச்சயமாக நடக்கும். நன்றாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் நீ உன் மனதில் எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். இன்று இந்த நாளில் நான் தரும் இந்த வாக்கை சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே. சர்வ நிச்சயமாய் இந்த வாக்கு உன் வாழ்வில்
பலிக்கும். இப்பொழுது உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இறுதி வரை கேட்டுவிடு. ஏனெனில் இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கிறார்கள் என்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கு தீங்கிழைக்கிறார்கள், உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை. உன் கஷ்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் பொழுதும் உன்னுடைய கர்மா குறைகின்றது. உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உன்னுடைய கர்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் உன்னுடைய கர்மாக்களையும் கஷ்டங்களையும் வாங்கிக் கொண்டு உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அச்சமயத்தில் அது உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன்னுடைய கர்ம வினைகள் குறைகின்றது என்பதை நினைத்து சந்தோஷம் கொள் என் செல்லமே. அவர்களை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. அவரவர் கணக்கை அவரவர் தீர்ப்பர். எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போனதையும் இழந்ததையும் நினைத்து கவலை கொள்ளாதே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு. எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே அப்பா, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே. எந்த நன்மையும் இதுவரை எனக்கு நடக்கவில்லையே என்று கேட்கின்றாயா? கொஞ்ச நாட்கள் பொறு, உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் பெரியதானவை என்று நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உன்னுடைய நலனை மட்டும் விரும்பும் நான் உனக்காக நன்மையை மட்டுமே செய்வேன். உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாகத்தான் இருக்கின்றேன். எனதிந்த வாக்கினை கேட்டுவிட்டு உறுதியான நம்பிக்கையோடு இரு. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா, என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிற்கதியாக விட மாட்டேன், ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது. இன்னும் கொஞ்ச காலங்களில் உனதெந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்வை நீ வாழப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன், நான் உன்னோடுதான், உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன். ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள். அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன். சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இறுக பற்றி கொள்வாள். அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள். இறுக பற்றி கொண்டு நடப்பாள். தாய் இறுக பற்றி கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை இறுக பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோலத்தான் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும். அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய். பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக